கொஞ்ச நேரம். அது பிறகு ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யணும். நீங்களா ஒரு நிச்சயத்துக்குள்ள வரணும். யாக்கோபை போல ஒரு நிச்சயத்துக்குள்ள வரணும். நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை விடுவதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். அப்பதான் கர்த்தருடைய வல்லமையை நம்ம பிரத்யட்சமாய் காண முடியும். இப்போதைக்கு மத்தேயு 12:19. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. மத்தேயு 12:19 இயேசுனுடைய ஒரு சுபாவம் இருக்கு. வாக்குவாதம் செய்ய மாட்டார். அதுதான் அங்கு சொல்லப்பட்ட முக்கியமான பகுதி. வாக்குவாதம் இருந்தாதான் கூக்குரல் வரும். கூக்குரல் அதிகமாகும் போதுதான் நம்முடைய சத்தம் வீதிகளில கேட்கும். அப்ப இதனுடைய துவக்கம் வாக்குவாதம் தான். நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவின் சுபாவம் தான் நமக்கு முக்கியமே தவிர நம்முடைய போராட்டங்கள் முக்கியம் அல்ல. கிறிஸ்துவ வாழ்வில் வந்த பிறகு கிறிஸ்துவின் சுபாவம் தான் நம்முடைய நகை, அணிகலன். அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். அதுக்காக வாக்குவாதம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இல்லை. அவரை வாயை கிளறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பலர் பல விதங்களில பேசி பார்த்தாங்க. ஆனா அவரு அதுக்கு இடம் கொடுக்கல. அதே தான் பவுல் சொல்லுகிறாரு. அவர் தலையாக இருக்கிறபடினால, சபை சரீரமாக இருக்கிறபடினால சபைக்கும் அந்த வழக்கம் இல்லை என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 11:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். பாத்தீங்களா, அவர் சொல்றாரு வாக்குவாதம் பண்ற பழக்கம் எங்களுக்கும் சபைக்கும் கிடையாது. ஏன்னா அது யாருக்கு கிடையாது? சபையின் சிரசாகிய இயேசுவுக்கு கிடையாது. ஆண்டவருக்கு அந்த தன்மை இல்லாத போது நம்ம அதை வாங்கி வச்சுக்க கூடாது. ஆண்டவருக்கு அந்த கேரக்டரே கிடையாது. வாக்குவாதம் பண்ணுகிற கேரக்டர் அவருக்கு கிடையாது. அப்ப அவருக்கு அந்த கேரக்டர் இல்ல அப்படிங்கும் போது நாம் அந்த கேரக்டரை நாமும் வெறுத்துறணும். அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டைம். யார் வாக்குவாதம் பண்ணுவார்? கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு இந்த பிராக்டிஸ் அப்படியே இருக்கும். 1 கொரிந்தியர் 3:3 பார்க்கும்போது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? முதலாம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்கிறவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. சபையில உள்ள ஜனங்கள்ல ஒரு குரூப் கொரிந்தியர் சபையில மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்க வாக்குவாதம் செய்யறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, வாக்குவாதம் பண்றது சபைக்கு பழக்கம் இல்ல. ஆனா கொரிந்தியர் சபையில இருக்கு இந்த பிராக்டிஸ். அதனால அந்த சபையில உள்ள ஒரு கூட்டம் ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று சொல்லுகிறார். இல்லாவிட்டால் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்றிருக்கலாம். அபிஷேகம் பெற்றால் மட்டும் போதாது, நீங்க வாக்குவாதம் பண்ணாத அளவுல உங்களுடைய எண்ணங்களையும் கோபங்களையும் வைராக்கியங்களையும் உங்களுடைய தரப்பு வாதங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும். நீ நலமானதையும் பேசாமல் ஊமையா இருந்தா பிரச்சனை இல்லை. கர்த்தர் உனக்காக பேசுவார். நீ பேச ஆரம்பிச்சேன்னா கர்த்தர் உனக்காக என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டார். வாக்குவாதம் பண்ணுவது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல, சபையினுடைய வழக்கமும் அல்ல. அது மாம்சத்துக்குரியவருடைய பழக்கமும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளுடைய பழக்கமாய் இருக்கிறது. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6:4 பார்த்தால் அது ஒரு நோய் என்று சொல்லுகிறது. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அது ஒரு நோய். ஏங்க பேசாதீங்கன்னா கூட இல்ல பேசுவாங்க. ஏப்பா இருமாம இருமல் என்னத்துக்கு போட்டு சும்மா இருமிக்கிட்டே இருக்கேன்னா அது அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு பாதிப்பா இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட பேசாதன்னு சொல்லுங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாக்குவாதம் நமக்குள்ள அப்படி இருக்கா? அது ஒரு நோய். பிரியமானவர்களே, அந்த வியாதி இருந்தா பேசிட்டே தான் இருப்பாங்க.
அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அதை எப்படி பண்ணிட்டான், யாரும் கேட்கறதுக்கு இல்ல, நியாயம் கேட்கல, அவன் அப்படி பண்ணிட்டான். இது திருப்பி அதே அந்த ஒரு காமன் நேரம் கழிச்சு ரெக்கார்டு திருப்பி என்ன செய்யும், டேப் ரெக்கார்டு திரும்ப பிளேயர் சுத்த ஆரம்பிச்சிடும். மன்னிப்பு என்னாச்சு, சுத்திரிப்பு என்னாச்சு, ராபோஜன் என்னாச்சு, மறந்துட்டேன்னு சொன்னதெல்லாம் என்னாச்சு, முத்தம் கொடுத்தது என்னாச்சு, திரும்ப என்ன செய்யும், ஓடும். இதே ரெக்கார்டு தான் ஓடி 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 தேஞ்சு போச்சு வாக்குவாதம். அதனால சில வீடுகளில் சில ஃபெய்த்தமுக்கெல்லாம் ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் போகாத காரணம்னா அங்க போனாலே எது ஸ்டார்ட் ஆயிடும், வாக்குவாதங்கள் ஸ்டார்ட் ஆயிடும். சில விசுவாசிகள் வீடுகளில் கூட விசிட்டிங் போகாத காரணம் சில காரணங்கள்னா அதுல ஒரு காரணம் என்னது, உள்ள போனா என்னது, இந்த பஞ்சாயத்தை தீர்க்கணும். வாக்குவாதங்க அவங்களுக்குள்ள அப்படி நோய், பாவம் அவங்களை என்ன பண்ண முடியும், அந்த நோய் தாக்கி இருக்கு. இந்த வாக்குவாதங்களுக்கு நாம குடும்பத்தில் உள்ளவங்க இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கும், குடும்பம் கவிழ்ந்து போகும். 2 தீமோத்தேயு 2:14 இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம். ஒரு செகண்ட்ல கேட்கிறவன் மைண்ட் டைவர்ட் ஆயிடும். ஓ அப்படியா, ஐயோ எனக்கு தெரியாம போயிடுச்சே, அவ்வளவுதான், அவங்க அவன்தான். ஒரே செகண்ட்ல வாக்குவாதம் பண்ணி கவுத்திடுவாங்க. நமக்குள்ள அப்படி தன்மைகள் இருக்கான்னு பார்க்கணும். கேட்கிறவர்களை கவிழ்த்து போடக்கூடியதான வாக்குவாதம்னு பைபிள் சொல்லுது. இந்த வாக்குவாதங்களை வச்சுக்கிட்டு நம்ம பரலோகம் போகணும்னு நினைக்க கூடாது. அவைகள் எல்லாமே நம்முடைய ஜீவியத்தை விட்டு விலகணும். தீத்து 3:9 புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். பழைய ஏற்பாட்டுல அப்படி சொல்லி இருக்கே, பழைய ஏற்பாட்டுல இப்படி சொல்லி இருக்கே, இது அது இப்படி இருக்கு, ஒன்னும் வேண்டாம். ஏசு கிடைச்சிட்டாரு நமக்கு. யார் கிடைச்சிட்டா, ஏசு கிடைச்சிட்டார். கிருபை வரம் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்மை நடத்துகிறதுக்கு பரிசுத்தாவி பெற்றாச்சு. இனி போட்டு பழைய ஏற்பாடு பிரமாணம் அது இதுன்னு போட்டு குழப்ப வேண்டாம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துற சத்தியங்களை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி ஓட்டத்தை ஜெயமா முடிச்சிட்டா போதுமானது. நம்ம வீணான காரியங்கள் வாக்குவாதங்கள் தேவையில்லை. இன்னைக்கு பல இடங்கள்ல பலவிதமான வாக்குவாதங்கள். அது எப்படி, இது எப்படி, இந்த வசனம் இப்படி இருக்கு வசனம் இருக்கத்தான் செய்யுது. வெளியரங்கமாக்கப்படாத ரகசியங்கள் எவ்வளவோ இருக்கு. நம்ம அதுல போய் மனசை போட்டு குழப்ப வேண்டியதில்லை. கர்த்தர் வெளிப்படுத்தினா வெளிப்படுத்தட்டும், அவ்வளவுதான். இல்லைன்னா அமைதியா நம்ம போய்கிட்டு இருக்கிறதே நமக்கு நல்லது. உபதேசத்தை குறித்து ஒரு சிலருக்கு வாக்குவாதம் இருக்கு. அப்போஸ்தலர் 17:18 அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோத்தியருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். வாக்குவாதம். எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனோட வாக்குவாதம் பண்ணார்கள். அது எப்படி, இது எப்படி, நீ என்ன புதுசா ஒருத்தர் இயேசுவை பத்தி சொல்ற, அவர் யாரு? உபதேசத்தை குறித்து ஒரு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. இயேசுதான் உண்மையான கடவுளா? அடுத்த வசனத்துல சொல்லுது, அவங்க சொல்றாங்க இது என்ன புதுசான உபதேசம், இவன் வித்தியாசமா பேசுறானே அப்படின்னா. அப்போஸ்தல உபதேசம் புதுசான உபதேசம் அல்ல. அடுத்து இன்னொரு குரூப்புக்கு சுத்திகரிப்பு இப்படித்தான் சுத்திகரிக்கணுமா, இது ஒரு வாக்குவாதம். மற்ற சபைகள் எல்லாம் இப்படி இல்ல, வாரம் வாரம் ராபோஜனம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. இவங்க போட்டு 2 நாள் 3 நாள் உபவாசம் போட்டு ஒரு வழி பண்ணி தான் இவங்க அனுப்புறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:25 இப்படி ஒரு இருக்கு. யோவான் 3:25 அப்பொழுது யோவானுடைய சீஷரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. ஏன் இப்படிதான் சுத்திகரிக்கணுமா, அப்படித்தான் சுத்திகரிக்கணுமா, அது சரியா, இது சரியில்லையா, அவங்களுக்குள்ளேயே ஒரே குழப்பம். நம்ம சுத்திகரிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இந்த 3 நாள்லாம் உட்கார்ந்து ஜீவியத்தை, ஊழியத்தை, பகுதிகளை ஆராய்கிறதுக்கு தான் டைம் கொடுக்கிறோம். நம்ம
இப்படி வந்து உட்கார்ந்துட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில இயேசுவே மன்னியும் சொல்லிட்டு போலாம். ஆனா அப்படி அல்ல, இருதயம் கிழிக்கணும். வஸ்திரங்களை அல்ல, எதை கிழிக்கணும்? இருதயத்தை கிழிக்கணும். பகையை வளர்க்க கூடாது, வெட்டணும், வேரோட பிடுங்கணும், ஒப்புரவாகணும், சமாதானமாகணும். ஏன்னா எப்பொழுது இயேசு வந்தாலும் வரலாம், உன்னுடைய வாழ்க்கை முடிந்தாலும் முடியலாம். அப்ப அதுக்கு ரெடியாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைக்க வேண்டியது அவசியம். சுத்திகரிப்பு குறித்து பல குழப்பங்கள் பல காலங்களில் இருந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு சுத்திகரிப்பு இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் ஒரு சுத்திகரிப்பு இருக்கு. பவுல் கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் போய் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றினான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து கிடந்தான். தன்னுடைய சுத்திகரிப்புக்காக பவுல் தேவாலயத்தில் போய் கிடந்தார். அப்போஸ்தலர் 21:26. அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக் கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தை பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காகவும் வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். பாத்தீங்களா, 7 நாட்கள் உட்கார்ந்து சுத்திகரிக்கிறானா. 27 வசனம், அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் 7 நாள் உட்கார்ந்து சுத்திகரிச்சான். நம்ம எத்தனை நாள் சுத்திகரிக்கிறோம்? ஈஸ்டருக்கு மட்டும்தான் 7 நாள் உட்கார்றோம். மற்ற நேரத்துல எத்தனை நாள்? என்ன இப்ப கடைசி கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு எத்தனை கூட்டம்? ஒரு நேரம் தானே, ஒரு நாள் அல்ல. என்னது? ஒரு ஒன் டைம். ஆனா பவுல் போய் எத்தனை நேரம் உட்கார்ந்தாரு? எத்தனை நாள்? 7 நாள் உட்கார்ந்து சுத்திகரிச்சுட்டே இருந்தான். நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு சுத்திகரிப்பு தேவை. சரி, ராஜஸ்திரியின் சுத்திகரிப்பு நாட்கள் எத்தனை? சொல்லுங்க, சும்மா சத்தமா சொல்லுங்க. தப்பா இருந்தா தப்புங்கிற, பிரைஸும் கிடையாது, உங்களுக்கு கேவலப்படுத்துறதும் கிடையாது. சொல்லுங்க. ஒரு வருஷம் 6 மாசம் ஒரு விதமான சுத்திகரிப்பு. எஸ்தரின் புஸ்தகம் 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி. எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு நாள்? பார்த்த உடனே இவன் நல்லா இருக்கா, சரி இவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்லாம் கிடையாது. அவளை எந்த ப்ராசஸ்ல அனுப்புறாங்க? இந்த பலகைய மரங்கள் எல்லாம் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக சீசிங்னு ஒரு ப்ராசஸ்க்கு என்ன செய்யறான்? அனுப்புறான். அதுக்கு உள்ள போயிட்டு வந்துருச்சுன்னு சொன்னா அது என்ன செய்யாது? மற்றதெல்லாம் அரிக்காது, துருப்பு இது என்ன இத்து போகாது. ஏன்னா அதுக்கு ஃபுல்லாவே ஒரு ப்ராசஸ் பண்ணிடுறான். அதே போல இந்த பெண்ணை 6 மாசம் வெள்ளைப்போளம், 6 மாசம் சுகந்தம் இருக்கும். இதுக்கு போக ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சுத்திகரிப்பு உண்டோ அவ்வளவும் சுத்திகரிச்சுதான் எங்க வரணும்? வண்டி ராஜாவுக்கு முன்னால வரணும். அதையும் பார்த்து அதுல அவன் செலக்ட் பண்ற ஆள் தான் யாரு? ராஜ ஸ்திரீ. யோசிச்சு பாருங்க. அப்படின்னா சரியான அர்த்தம் என்ன? ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுக்கு சுத்திகரிப்பு டெய்லி என்ன செய்யணும்? இருக்கணும். டெய்லி அவன் தன்னை சுத்திரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க பாருங்க, நீங்க இப்ப உட்கார்ந்து இருக்கீங்க, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப உங்களுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடக்கா இல்லையா? ஆவிக்குரிய சுத்திகரிப்பு சொல்லல, எழுத்தின் பிரகாரமா இந்த சரீரத்துக்குள்ள மாம்ச சரீரத்துல என்ன நடக்கு? நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, பேசுவீங்க, சிரிப்பீங்க, விளையாடுவீங்க, ஓடுவீங்க, தூங்குவீங்க. ஆனா கர்த்தருடைய சிருஷ்டிப்புல இந்த சரீரத்துல என்ன வச்சிருக்காரு? ஒரு இரத்த சுத்திகரிப்பு, ஒரு டயாலிசிஸ் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சரீரத்துல ரத்தத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு. உண்மைதானா? கரெக்ட் தானா? அப்ப நம்ம அறியாமலே நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு தேவன் உண்டு பண்ணும் போது பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்ம எவ்வளவு நம்ம வெளியரங்கமா நம்ம சுத்திகரிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ராஜஸ்திரியா மாறணும்னா நீ 12 மாசம் சுத்திகரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்நாள் முழுவதும் நீ உன்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருந்தாதான் எப்ப இயேசு வந்தாலும் நீ என்ன செய்ய முடியாது? அவரை சந்திக்க முடியும். இதை விட்டு அது என்ன சுத்திகரிப்பு கூட்டம்? பெந்தேகோஸ்ல மட்டும்தான் சுத்திகரிப்பு கூட்டம்னு வச்சிருக்காங்க. உனக்கு 3 நாள் கொடுத்து 7 நாள் கொடுத்து உன்னை சரிப்படுத்த முடியலையே, இன்னும் பழைய மனுஷன் உன்னை விட்டு போகலையே, அதுக்கு தானே சொல்றோம். அடுத்து கம்யூனியன், இதை குறிச்சு வாக்குவாதம். யோவான் 6:52. அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். என்ன வாக்குவாதம்? அவர் சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டுனாரு. இவனுக்கு குழம்பிட்டான்.
என்னடா இது கம்யூனியன் எப்படி, இது எப்படி மாம்சத்தை எப்படி கொடுப்பான், ரத்தத்தை எப்படி கொடுப்பான், எப்படி அது முடியும், ஒரு கொஸ்டின். இன்னைக்கு கம்யூனியனை பத்தி கூட பல சபைகள்ல பலவிதமான வெளிப்பாடுகள், வித்தியாசமான தன்மைகள் இருக்கு. சில சபைகள்ல நீங்க போனீங்கன்னா அது என்னது அவுன்ஸ் மாதிரி வச்சிருக்கான், ஒரு அவுன்ஸ், அதை எடுத்து என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல அப்பத்தை கொண்டு வந்து வாயிலே நெஞ்சிருவான், வச்சுட்டு போயிடுவான். வச்ச உடனே அது உடனே அப்படி மெல்ட் ஆயிரும். இந்த கேபி யோகநாத் நடத்துற ஆத்மீய யாத்திரை, அந்த சர்ச் பிலீவர்ஸ் சர்ச், அந்த சர்ச்சுக்குன்னு நம்ம விசுவாசி தான் இந்த கம்யூனியன் கப்பு எல்லாம் அடிச்சு கொடுத்தாரு. என்கிட்ட கூட அது மாடல் ஒன்று இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும். அது அப்படியே ட்ரே மாதிரி வரும், அப்படியே ட்ரேயை தூக்கிட்டு போவாங்க, ஒவ்வொருத்தரும் எடுத்து குடிச்சிட்டு வச்சிடணும். அது தொண்டைக்குள்ள போகுமா போகுதான். நம்மளும் கூட ராபோஜனம் எடுக்க தெரியாது பாதி பேருக்கு, நம்ம ஆளுல பாதி பேருக்கு ராபோஜனம் எடுக்க தெரியாது. அப்பத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டே உட்காந்துட்டே இருவான், எதுக்குன்னு தெரியல. கொடுத்த உடனே என்ன செய்யணும், அதை சாப்பிடணும். அடுத்து ரசம், ஒரு சிலர் பல்லுல தட்டி பாதி கொட்டிடுவான், ஒரு சிலர் கப்பை திருப்பி குடிப்பான், ஒரு சிலர் தொடச்சு குடிப்பான், ஒரு சிலர் அப்படி இல்லை மொத்தமா குடிச்சிருவான், ஒரு சிலர் அப்படியே வாயில இருந்து வெளியே கொட்டி ட்ரெஸ் எல்லாம் கொட்டுவாங்க. அப்படிலாம் செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப டீசெண்டா. ஒரு சிலர் ஆன்றான். பைபிள் சொல்லுது வாங்கி புசியுங்கள், அப்படித்தானே, வாங்கி புசியுங்கள், வாங்கி வாங்கி பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள். இதை வாங்கி பானம் பண்ணும் போதெல்லாம் அதனாலதான் கப்பை வாங்கி ஒரு சில அப்படி முட்டிட்டு அப்படி ஒரு முட்டு முட்டுவாங்க, கையில உள்ள கப்பும் கொட்டிடும், இவனும் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் கொட்டிக்குவான். அப்படி என்ன மிரட்சின்னு தெரியல, நாளைக்கு பார்க்கலாம். உண்மையா இதை சொல்லணும். எதுக்குன்னா பாதி பேருக்கு அந்த நேரத்தில் நிப்பாங்க. நமக்கு இருக்கிற இதுல அந்த பிரசன்ஸ்ல வரும்போது இவன் பார்த்தா இவன் பண்ற சேட்டைகள், முழங்கால் போட்டு அழகா கையை நீட்டி அழகா வாங்கலாம். அது ஒரு பக்தி விருத்தியான ஒரு கர்த்தருடைய பந்தி. முழங்கால் போட்டு ரெண்டு கையை ஏந்தி வாங்கி உடனே அதை புசிச்சுட்டு, கர்த்தாவே உம்முடைய மாம்சம் பிக்கப்பட்டது போல என்னைய தேவசித்தத்துக்கு என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஜோமன் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்த ராபோஜனம் கொடுக்கும் போது அந்த ரசம் கொடுக்கும்போது வாங்கி ஒரு மடக்கு குடிக்கலாம். வயசானவங்க அந்த பிரெட் தொண்டையில நிற்கும், நீங்க கூட கொஞ்சம் குடிச்சுக்கலாம். ஆனா ஒரு சிலர் இந்த நாக்குல அப்படி தொட்ட உடனே என்னவோ எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி எல்லாத்தையும் உதறி தள்ளிடுவான். இங்க நாம் பிடிச்சிருக்கிற கப்பு என் கையில ஆடும், உடனே ட்ரெஸ் எல்லாம் கொட்டிடும். உடனே சென்டிமெண்டா பாப்பாங்க, இயேசுவின் ரத்தம் கொட்டிருச்சு போட்டிருக்கு, சிந்திரிச்சே சிந்திரிச்சே சோத்திர சோத்திரன். ஒன்னும் இல்ல, நீ பக்தியா ஒழுங்கா வாங்கி வீட்டுல காப்பி எப்படி குடுக்குறீங்க, நாக்க வச்சா டெஸ்ட் பண்றீங்க, இல்ல பல்லுல முட்டி கொட்டுதா? அழகா கிட்ட வரும்போது பக்தியா வாங்கணும். நான் இன்னைக்கு சொல்றது வந்து சிரிப்புக்காக இல்ல, ராபோஜனத்தை அழகா அந்த கப்பை வாங்கி பயத்தோடு, கர்த்தாவே உங்களோட ரத்தத்தை நான் பானம் பண்றேன், இது எனக்கு எப்படி மாறட்டும், எப்படி மாறட்டும், நித்திய ஜீவனாய் மாறட்டும். உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது போல என்னுடைய ரத்தம் உமக்காக என்ன செய்யப்படும், சிந்துறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் என்னுடைய பிரேயர். நீங்களும் அப்படி பண்ணலாம், அதுல ஒண்ணு தப்பு கிடையாது. அதை வாங்கி அழகா ஒரு மடக்கு இந்த முக்காடை போட்டு இப்படி ஒரு இழுப்பு, இப்படி ஒரு இழுப்பு இழுக்கிறதுக்குள்ள அது பாதி வாய்க்குள்ள போயிடும். அந்த முக்காட்டுல பாதி துணி இப்படிதான் வந்து உள்ள விடும். இதெல்லாம் பார்த்து நான் வந்து வெறுத்து போயிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இது தெரியல, யாரு சொல்லி கொடுத்தா இப்படி ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரியல. அதனால பல இடங்கள்ல நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம், இங்கதான் அனௌன்ஸ் பண்ணல. வாங்கி புசியுங்கள், வாங்கி பானம் பண்ணுங்கள். அப்படி அழகாக தெய்வீகமா ஜெபிச்சுட்டு நீங்க அதை வாங்கி குடிச்சு அது உனக்குள்ள போகும். உள்ள ஒரு மடக்கு உள்ள போகும்போது உனக்கு ஒரு அபிஷேகம் வரும். அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணி கொட்டிடக்கூடாது. அப்படியே தெய்வ பயத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை மாற்றும். அது சும்மா இந்த நாக்க வச்சு தொடுறது, ஒரு இன்ச்சு தொடுறது அப்படிலாம் இல்ல. வாங்கி பானம் பண்ணுங்கள். ஏசு அழகா கொடுத்தார், வாங்கி குடி. ராபோஜனம்னா என்ன, அதை குறிச்சு ஒரு சிலருக்கு வாக்குவாதம். இங்க வந்து வாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாரம் 4 நாள் உபவாசம் ஜெபம் நடத்தினா நீங்க வேலைக்கு போக வேண்டாமா, குடும்பம் நடத்த வேண்டாமா? நாங்க நடத்திக்கிட்டே இருக்கலாம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு வாழ்க்கையே இதுதான். உங்களுக்குள்ள ஒரு ஆயத்தத்துக்காகத்தான் இந்த டைமிங். வாக்குவாதம் நமக்குள்ள வரக்கூடாது. லூக்கா 9:46. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று.
இப்ப யார் பெரியவங்கிற ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. நமக்கு அப்படிலாம் வரவே கூடாது. நான் தான் முன்னால் நிற்பேன், நான் தான் பழைய விசுவாசி. ஐயா நீ முன்னாலேயே போ, நீ போ, முன்னால போங்க. நான் தான் பெரிய ஆள், நான் தான் ஜெபம் எடுப்பேன், எடுத்துக்கோ. யார் ஜெபம் எடுப்பது அடுத்த பிரச்சனை. அவ எடுத்தால் நான் வரமாட்டேன், இவ எடுத்தால் நான் வரமாட்டேன், அவர் எடுத்தால் நான் இல்லை, நீ இப்படியே சொல்லி கடைசி ஜெபமும் போய் தெய்வீகமும் போய் பரிசுத்தமும் போய் பெரியவங்கிற ஒரு பொல்லாத ஆவி பூந்து பிசாசு உடைச்சிடறான். யாருனாலும் சரி. பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணாங்க, மத்த 11 பேரும் குறுக்க வந்தானா என்ன செஞ்சாங்க? பேதுரு எழுந்து அப்போஸ்தல பெந்தேகோஸ்து நாள்ல பிரசங்கம் பண்ணார். மற்ற எல்லாரும் என்ன சொன்னாங்க? 11 பேரும் எழும்பி கூட நின்னாங்க, அவ்வளவுதான். ஒருத்தம் கூட பேசல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் ஒரு ஆள் தான் பிரசங்கம். மத்த 11 பேர் என்ன செஞ்சாங்க? நான் தான் பெரிய ஆளு, நான் தான், நீ தான் பெரிய ஆளு, நான் தான் ஆசீர்வாதம் போடணும், நீ தான். ஒரு வாக்குவாதம் கிடையாது. நமக்குள்ள இந்த நாட்கள்ல பெரிய கேவலம் என்னன்னா விசுவாசிகள் வாக்குவாதம். அதுதான் பெரிய டிராபேக். அது ஒரு பொல்லாத ஆவி இன்னைக்கு சபைக்குள்ள வந்துருச்சு. ஆதியாகமம் 13:7. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பாத்தீங்களா? யாரு இவங்க? யாரு? ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர். அடுத்து இன்னொருத்தர் யாரு? லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், லோத்து நீதிமான். பைபிள் சொல்லுது. விசுவாசிக்கும் நீதிமானுக்கு என்ன வருது? அவங்க மேய்ப்பர்களுக்கு சண்டை. மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்க? மேய்ப்பர்னா பாஸ்டர்ஸ், ஒரு விதத்துல ஒரு அர்த்தம். போதகர்கள். மேய்ப்பரா இருக்க வேண்டிய நம்ம எப்படி இருக்கிறோம்? காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நீங்கள். அப்போ ஒவ்வொருவரும் போதகரா இருக்க வேண்டிய நிலவரத்துக்கு நம்ம வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம். ஒரே குடும்பம், ஒரே பயணம், சகோதரர். ஆபிரகாம் சொல்றாரு, லோத்தை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? நாம் சகோதரர். நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நீ லெப்ட் போனா நான் ரைட் போறேன்டா, ஒரே பிரிச்சுட்டான். நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். 13:8-9. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வேண்டாம். எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். ஏன்னா மேய்ப்பர்கள் ஒரு சிலர் பகுத்தறிவு இல்லாதவர்கள். விசுவாசிகள் ஒரு சிலருக்கு டிசைனிங் ஸ்பிரிட் கிடையாது. அத பகுத்தறிவின் தன்மை. எங்க எதை பேசணும், எப்ப எதை பேசக்கூடாது, எங்க நிக்கலாம், எங்க நிக்க கூடாது, எதுல தலையிடலாம், ஒரு காமன் சென்ஸ் ஒரு சிலருக்கு இல்ல. ஏசாயா 56:10 பகுத்தறிவில்லாத மேய்ப்பர். விசுவாசி மத்தியில் எப்படி செய்யக்கூடாது, அவிசுவாசி மத்தியில் எப்படி செய்யக்கூடாது. வாசிங்க 56:10. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவு இல்லாத மேய்ப்பர். அந்த மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவங்க? பகுத்தறிவு இல்லாத. யார் முன்னேறாது சண்டை போடுறது, விசுவாசிகள் மத்தியில பேசுறது, அவிசுவாசிகள் மத்தியில பேசுகிறது. 1 கொரிந்தியர் 6 சொல்லி இருக்கிறது. நீங்க வாக்குவாதம் பண்றீங்க, சண்டை போடுறீங்கப்பா, கடைசியில அது யார் முன்னாலையும் செஞ்சிடறீங்க. 1 கொரிந்தியர் 6, அவிசுவாசிகள் மத்தியில இப்படி பண்ணிடுறீங்களே. 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:6. சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. போதுமா? வழக்காடுறதே குற்றம், வாக்குவாதம் பண்றதே குற்றம். இது அவிசுவாசியோடு சகோதரனோடு சகோதரன் வழக்காடுறான். அடுத்து வாக்குவாதம் யாரு கூட வருது? யாருக்கு முன்னாலையும் செய்யறான்? அவிசுவாசிகளுக்கு முன்னாலையும் செய்யறான். அவன் சொல்லுவான், ஏன்பா நீங்களாம் கிறிஸ்டின் பெண்டிகாஸ்ட், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, அசிங்கமா இல்ல அப்படிமா? எவ்வளவு கேவலம் யோசிச்சு பாருங்க. மத்தவன் நம்முடைய விசுவாசிகளுக்கு புத்தி சொல்ற லெவல்ல நம்முடைய நிலவரம் எவ்வளவு டவுன் ஆயிடுச்சு, தரம் தாழ்ந்து போயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. குவான்டிட்டி கூடிடுச்சு, குவாலிட்டி சுத்தமா நாசமா போயிடுச்சு. சபையில பெருகிட்டாங்க ஜனங்கள், ஆனா சபையினுடைய குவாலிட்டி அடி வாங்கிடுச்சு.
அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பாத்தீங்களா, இவங்களுக்குள்ள சபைதான். சபையில ஆட்கள் பெருகுனா குவாலிட்டி கூடும், குவான்டிட்டி கூடும். சபையில எது நடந்தது, எது குறைஞ்சிரும், குவாலிட்டி அடி வாங்கிடும். சீசர்கள் பெருகின போது வாக்குவாதங்களும் முறுமுறுப்புகளும் உண்டாயிற்று. நமக்குள்ள எவ்வளவு வாக்குவாதம் இருக்கு? மேய்ப்பர்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஜனங்களுடைய கேரக்டர் ரொம்ப மோசமா இருக்கு. எரேமியா 10ஆம் அதிகாரம் 21. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி, மேய்ப்பர்கள் இப்ப யாரா மாறிட்டாங்க? மிருக குணமுள்ளவங்களா மாறிட்டாங்க. குடும்பத்தை நடத்துறவங்க மேய்ப்பர்கள், சபையை நடத்துறவர்கள் மேய்ப்பர்கள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மேய்ப்பர்கள். இயேசு நல்ல மேய்ப்பன். நாம் இந்த நாட்களில மிருக குணத்துக்கு வரக்கூடாது. மிருக குணமா இருந்த காலங்கள் ஒண்ணு உண்டு, அதுல இருந்து வெளியே வந்துட்டோம் இல்லையா? சங்கீதம் 73:22. நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன். அது ஒரு காலம். அது நம்ம ரட்சிக்கப்படாத காலங்கள்ல எப்படி இருந்தோம்? மிருகம் போல இருந்தோம். ஆனா இப்போ நீ எப்படி மாறணும்? இப்போ ரட்சிப்புக்குள்ள வந்துட்ட பிறகு மேய்ப்பர்கள் மறுபடியும் யாரா மாறான்? திரும்பவும் அந்த பழைய ஜென்ம சுபாவம், மிருக குணம் வரக்கூடாது. அதனாலதான் வாக்குவாதம் வருது. ஒரு ஆள் வாலிமை கூட்டிட்டாங்களா, அடுத்த ஆள் ஆஃப் பண்ணிருங்க. சரி, ஸ்தோத்திரம், விட்டுரு, இதோட நிறுத்திக்கோ, ஸ்தோத்திரம், சமாதானமா போ, அவ்வளவுதானே அப்படின்ட்டு போயிடணும். நீ என்ன கேட்கறது? அவ்வளவுதான், தொடங்கிடுச்சு, பம்பிழுத்துருவான். வாக்குவாதம் பண்ண மாட்டார். இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க, அவர் வாக்குவாதம் பண்ணாத தெய்வம். அவருடைய பிள்ளைகள் மனவாட்டி, அவருடைய சரீரமாகி சபை வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நமக்கு அந்த கேரக்டரை வேரோட பிடுங்க வேண்டியதே அவசியம். என்னாகமோ 20ஆம் அதிகாரம் 12-13. நாம பண்ற வாக்குவாதம் எல்லாமே கர்த்தரோடு பண்றதா மாறிவிடும். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோட வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எண்ணப்பட்டது. அவங்க வாக்குவாதம் யார்கிட்ட பண்ணாங்க? மோசேட்ட பண்ணாங்க. தண்ணி இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்லன்னு ஆண்டவர்கிட்ட போட்டு மனுஷன் அவன்கிட்ட போராடினாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இங்க இஸ்ரவேல் புத்திரர் யாரோட வாக்குவாதம் பண்ணிட்டாங்க? என்னோட வாக்குவாதம் பண்ணிட்டாங்கிறார். நல்லா கவனிச்சுக்கணும். நாம செய்யற ஒவ்வொரு தவறும் யாருக்கு விரோதமானது? தாவீது பத்சேபாளோட பாவம் செஞ்சான். ஆனா அறிக்கையில சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? சொல்லுங்க. செஞ்சது பத்சேபாளோட பாவம், ஆனா அறிக்கையில வரும்போதுதான் கரெக்டா பேசுறான். சங்கீதம் 50:51-4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, பத்சேபாளுக்கு விரோதமா இல்ல, யாருக்கு விரோதமா செஞ்சுட்டேன்டா? தேவரீர் ஒருவருக்கு விரோதமா நான் பாவம் செய்து. அந்த இளையகுமாரன் சொத்தெல்லாம் மொத்தமா அழிச்சிட்டான். அழிச்சிட்டு வந்து அவன் சொல்றது என்ன? தேவனே, பரத்துக்கு விரோதமா நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னான். அப்ப நீ வாக்குவாதம் பண்ணினேன்னா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கலாம், நீங்க 2 பேரும் கெட்ட வார்த்தை பேசிக்கலாம், நீங்க 2 பேரும் பழைய கதைய குப்பையெல்லாம் கிளறி வாய தலையில அள்ளி போட்டுக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க யார்கிட்ட வாக்குவாதம் பண்ற? இந்த சிறியரில் ஒருவனுக்கு என்ன செய்தியோ அது யார்கிட்ட செஞ்ச? எனக்கு. அப்ப நீ யார்கிட்ட வாக்குவாதம் பண்ற? என்னாகமம் 20:2-3. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் வாழ்ந்த போது நாங்களும் வாழ்ந்து போயிருந்தால் நலமா இருக்கும். நம்ம விசுவாசிகள் பாதி பேர் இப்படித்தான் இருக்காங்க, பாதி ஊழியக்காரங்கள் இப்படித்தான் இருக்காங்க. அந்த வியாதியிலேயே செத்து போயிருந்தா நல்லா இருக்குங்க. எப்போ அந்த பிரச்சனையோடய முடிஞ்சு போயிருந்தா நல்லா இருக்கும். அப்படி சொல்லவே கூடாது. அவங்க மோசையோடு வாக்குவாதம் பண்ணாங்க, பயங்கரமான வாக்குவாதம். எங்களை கொண்டு வந்து நடு ரோட்ல விட்டியா,
கொல்றதுக்கு பாக்குறியா? அங்க கல்லறை இல்லைன்னு இங்க கொண்டு வந்தியா? என்ன மோசி போய் ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி எல்லாரையும் கையை பிடிச்சி எழுதிட்டு வந்தான்? இல்ல, எல்லாரும் விடுதலையை வாஞ்சிட்டு தான் வந்தோம். அதனால வாக்குவாதம் பண்றது பெரிய குற்றம். ஒருவேளை உங்க சைடுல நியாயம் இருக்கும், ஆனாலும் நீ வாக்குவாதம் பண்ணக்கூடாது. உன் சைடுல நியாயம் இருந்தாலும் உன்னை நீதிகரிச்சுட்டு உன்னை பெரிய ஆளா காட்டி என்ன செய்யக்கூடாது? வாக்குவாதம். நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நான் ரொம்ப தேவனுக்கு முன்னால என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு? அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னால நம்ம என்ன ஆள்? ஒண்ணுமே கிடையாது. ஆதியாகமம் 26 பெலிஸ்தருடைய ஸ்பிரிட் தான் இந்த வாக்குவாதத்தினுடைய ஆவி. 26:16 அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். எதுக்கு அப்படி சொல்றான்? 14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. வாக்குவாதத்துக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னதான்? பொறாமை. அடுத்து இந்த வாக்குவாதம் உச்சகட்டத்துக்கு வரும்போது நீ போயிடு, தேவையில்லை. அடுத்து இவங்க பார்த்தாங்க, சரின்னு சொல்லிட்டு போய் மண்ணள்ளி போட்ட எல்லா துறவையும் மண்ணை அள்ளி எப்படியாவது தண்ணியை பார்க்கலான்னு பார்த்தா திருப்பி வந்துட்டான், வாக்குவாதத்துக்கு வந்துட்டான். 20ஆம் வசனம். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். போதுமா? அவங்க தண்ணியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கம்முன்னு வந்துட்டு தண்ணியை கண்டுபிடிச்ச உடனே வாக்குவாதத்துக்கு வந்துட்டான். உடனே இவங்க பார்த்தாங்க, சரி விட்டுரு, அடுத்த இடத்துக்கு போகணும். அடுத்து 21 வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அதான் நான் சொன்னேன், பெலிஸ்தருடைய ஆவிதான் என்னது? மறுபடி ஆர்குமெண்ட். ஒரு பாஸ்டர் வச்சு பேசியாச்சா? ஒரு ஊழியக்காரங்களை வச்சு பேசியாச்சா? ஒரு விசுவாசி வச்சு பேசிட்டியா? ஒரு அபிஷேகம் பெற்றவனை வச்சு பேசிட்டியா? இல்ல அம்மா அப்பா வச்சு பேசிட்டியா? அண்ணன் தம்பியை வச்சு பேசிட்டியா? முடிஞ்சது. திரும்ப அடுத்த உடனே பழைய கதையை கிளப்புறது. அதுக்கு காரணம் நம்முடைய உண்மையான மன்னிப்பு, மனம் திரும்புதல் இல்ல. பழையது மறுபடியும் ரெக்கார்டு வந்துருது, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகுது, அழிச்சிடணும். வாக்குவாதம். நான் படிச்சு பார்த்தேன், பெலிஸ்தர்கள் கூட 2 ட்ரிப் தான் வாக்குவாதம் பண்ணான், அடுத்து வாக்குவாதம் பண்ணல. ஒரு புறஜாதிக்காரன் நம்ம சொன்னா, புத்தி சொன்னா டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கிறான். ஆனா விசுவாசி தான் நிச்சய மாட்டேங்கிறான், கேட்ச் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப சமீபத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. ஒரு இதுல பாதி விசுவாசி பாதி அவிசுவாசி, இன்னொரு இது ஃபுல்லா விசுவாசி. அதை கடந்து மல்லு கட்டி ஒரு 4 மணி நேரம் பேசி ஓரளவு ஒரு சொல்யூஷனை சொல்லி அனுப்பியாச்சு. சொல்லி விட்டேன், இனிமேல் நீயும் பேசக்கூடாது, அவனும் இதை பத்தி என்ன செய்யக்கூடாது, நலமானதையும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு சொன்ன வார்த்தையை மாறக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனேன். இவன் நம்ம விசுவாசி என்ன செஞ்சிட்டான், அதுல ஒரு டீம் வந்து விசுவாசி, புருஷன் அவிசுவாசி, மனைவி விசுவாசி, இன்னொரு சைடு ஃபுல் விசுவாசி, பழைய விசுவாசி. 2 பேருக்கும் ப்ராப்ளம். இதை தீர்த்து விட்டா, இந்த விசுவாசிட்டையும் சொல்லியிருக்கேன், அவன்கிட்டையும் சொல்லியிருக்கேன், 2 பேரும் வெளியே என்ன செய்யக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது. அந்த விசுவாசி டீம் ஊரெல்லாம் போய் ட்ரம் அடிச்சுட்டான், டங்கு 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 டங்குன்னு அடிச்சு ஒரே கிளப்பி விட்டு போயிட்டான். நான் கேரளா போனா அங்க போன் வருது அந்த அவிசுவாசி டீம்கிட்ட இருந்து, உங்க ஆளுங்க சரியில்லை, நீங்க சொன்ன முடிவை என்ன செய்ய முடியாது, நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தோம், தேவ சமூகத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, ஆனா உங்க ஆள் போய் இவ்வளவு நெஞ்சிட்டான் பண்ணிட்டான், அதனால அது செய்ய முடியாது, உங்க ஆள் வாய் கண்ட்ரோல் கிடையாது உங்க ஆளுங்களுக்குட்டான். யாருக்கு கண்ட்ரோல் இல்ல? விட்டு கொடுக்கிற ஒரு அவிசுவாசி சமாதானமா போறான், ஆனா விசுவாசிக்கு அதை சமாதானமா என்ன செய்ய முடியல, போக முடியல. இதுதான் நடக்குது இங்க வாக்குவாதம். நம்முடைய ஜீவியத்தில் இதை ரொம்ப கவனம் பண்ணணும். பாருங்க, நான் அதற்கு வசனம் சொல்றேன். 22 ஆதியாகமம் 26:22. பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. வாக்குவாதம் பண்ணல. ஒரு பெலிஸ்தன் வந்து அறிவில்லாம 2 ட்ரிப் வாக்குவாதம் பண்றான், 3ஆவது ட்ரிப் வாக்குவாதம் பண்றதை நிறுத்திட்டான். நீ விசுவாசி 40 ட்ரிப் வாக்குவாதம் பண்றீங்க, எத்தனை ராபோஜனம் தான்றது?
இன்னும் 3ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு குழந்தைகளுக்கு தான் அது திரும்ப திரும்ப வரும். நமக்கு இவ்வளவு மெச்சூரிட்டியா இருக்கிறோம், இயேசுவின் நாமத்துல பலிபீடத்துல வச்சா முடிஞ்சு போச்சு. அது அதையே திரும்ப திரும்ப வாக்குவாதம் பண்ணக்கூடாது. இங்க தெளிவா இருக்கு, பெலிஸ்தன் தான் வாக்குவாதம் பண்றவன். ஆனா அவனே 2 ட்ரிப் பண்ணிட்டு 3ஆவது ட்ரிப் அமைதி ஆயிட்டான். பேசாத அப்படின்னா பேசவே கூடாது, மௌனமா இருந்தா மௌனமாவே இருக்கணும். என்ன சொல்லப்படுதோ அதுதான் என்ன செய்யணும், செய்யணும். நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு கிருபை இருக்கு, அதை வாங்கணும். நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு, ஒரு அபிஷேகம் இருக்கு. வாயை கட்டுப்படுத்தலாம், சிரிப்பை கட்டுப்படுத்தலாம், கையை கட்டுப்படுத்தலாம், காலை கட்டுப்படுத்தலாம், முடியாதெல்லாம் கிடையாது. நான் சும்மா ஒரு இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சென்னையில நீங்க விஜிபிக்கு போனீங்கன்னா கோல்டன் பீச்சுக்கு, அங்க ஒருத்தர் நிப்பான். போகாத ஆள் இருக்க மாட்டீங்க, எல்லாம் அங்கதானே தெரு தெருவா சுத்த தானே போறோம். அங்க ஒருத்தர் நிப்பான், பாத்திருக்கீங்களா? அவனுக்கு முன்னால நீங்க என்ன ஆக்ட் கொடுங்க அசைய மாட்டான். அவனை தொடக்க மட்டும் கூடாது. நீங்க சிரிங்க, தலைகீழ அவனுக்கு முன்னால டைவ் அடிங்க, நீங்க அவன்கிட்ட போய் பேசுங்க, என்ன பண்ணுங்க. நான் யோசிப்பேன், ஏன்னா பரிசுத்தாவி பெறாமல இந்த கண்ட்ரோல்ல இருக்கானு. நம்ம ஆளுங்க ஈன்றுவான், அவன் முன்னால போய் இவன் குரங்காயிடுறான், அவன் இவனை குரங்காக்கிட்டு அங்கே நிற்பான், அமைதியா இருப்பான். உண்மைதானே நான் சொல்றது, கரெக்ட் தானா? அவனுக்கு சம்பளம், அவன் சும்மா ஒன்னும் கம்பெனிக்காக இல்ல, யாருக்கு காசு. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி வந்து நிப்பான்னா நின்னுட்டே இருப்பான், சிலை மாதிரி. அவனுக்கு பேரே சிலை மனிதன் தான். நம்ம ஆளுங்களை ஒரு 2 நிமிஷம் பேசாம இருன்னு சொல்லுங்களேன், அவனுக்கு சிலுவையில தூங்கி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். 2 நிமிஷம் இருக்கு சொல்லுங்க, உட்கார முடியாது. ஒரு 3/4 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்கல, உட்கார முடியல. அதுல 4 ட்ரிப் வெளியே எந்திரிச்சு போனாதான் ஒரு பெரிய சமாதானமே வரும், இளைப்பாறுதலே வரும். யோசிச்சு பாருங்க. நான் யோசிக்கிறேன், அவனுக்கு ஒரு கிருபை இருக்கு, ஒரு உலக மனுஷனுக்கு தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வில் பவர் இருக்கு, உனக்கு இல்லையே. பேச மாட்டாண்டவரே, அவ்வளவுதான். இயேசுவை சிலுவையில தூக்கி தொங்க விட போறாங்க, அடி சிலுவையை தோல்ல வைக்க போறாங்க, அடி விழ போது. இயேசு மௌனமா இருந்தார். அவருக்கு தெரியும் பேசியும் பிரயோஜனம் இல்லை. அடுத்ததாக ஆதியாகமம் 31:36. அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபானோட வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன, நான் செய்த துரோகம் என்ன? பயங்கர லாபானோட எழும்பி வாக்குவாதம் பண்ணிட்டான். ஏன் என்னை விரட்டின, ஏன் எனக்கு துரோகம் பண்ண, நான் உனக்கு என்னையா துரோகம் பண்ண, நான் என்ன பண்ணிட்டேன், யார் சொன்னது? அவன் சொல்றான், ஏன்பா ஏன் இவ்வளவு ஸ்பீடா ஓடுற, நான் உனக்கு மேலதான வச்சு உன்னை அனுப்புவேனே, 20 வருஷம் என் கூட இருந்திருக்கிறிய, உனக்கு ஒரு பெரிய ட்ரீட் பண்ணி அனுப்பியிருப்பேனே, ஏன் இப்படி அவசரப்பட்டு வந்துட்ட, சரி வந்ததான் வந்துட்ட, என் தெய்வத்தையும் திருடிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்றான். இவன் உடனே சொல்றான், எங்க யார்கிட்ட உன் தெய்வம் கண்டுபிடிக்கப்படுதோ அவனை கொன்றலாங்கிறான். தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. இப்ப அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா விக்கிரகம் எங்கதான் இருக்கு, எங்கதான் இருக்கு, ராகேல் தான் வச்சிருக்கா, சிஸ்டர் ராகேல்கிட்ட தான் இருக்காது. ஆனா பிரதருக்கு தெரியாது. ஆனா சண்டைய தெரியாமலே சண்டையை போட்டு இழுக்கிறான் அவனை. நான் என்ன துரோகம் பண்ண, என்ன கண்டுபிடிச்சிட்ட, வாக்குவாதம். சில காரியங்கள்ல நம்ம பகுதியில தப்ப வச்சுக்கிட்டே வாக்குவாதம் பண்றாங்க, நம்ம சைட்ல ரைட்டே கிடையாது, ஆனாலும் வீண் வாதங்கள். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம். இங்க பயங்கரமான ஒரு வாக்குவாதம் உண்டாயிடுச்சு, பலத்த வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. ஆனா அதை அழகா டேக்கிள் பண்ணான் ஒரு ஆளு. நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாயிடுச்சு. எப்படி எங்களை கூப்பிடாம போலாம், என்ன பண்ண நீ? 1ஆம் வசனம். அப்பொழுது எபிராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனுடைய பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். பலத்த வாக்குவாதம் முட்டிருச்சு 2 பேருக்கும். அவ்வளவு பேரும் வந்து கிதியோன்ட்ட ஒரே தகராறு, நீ எப்படி எங்களை கூப்பிடாம போகலாம்? அப்பதான் அவன் பார்த்தான், இது என்ன சண்டை வந்துடும் போல் இருக்க, கடைசியில நம்ம சத்ருவை ஜெயிச்சுட்டு வந்தா கடைசியில சகோதரன் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுறான், பகையாளி ஆயிடுறான் என்று பார்த்தான்.
அவன் பயங்கரமான ஆள். அவன் உடனே சொன்னான், நீங்க செய்ததுக்கு நான் ஏமாத்திரம், நான் ஏதோ சும்மா ஒரு யுத்தத்துக்கு போனேன். அவங்கள அப்படி புகழ்ந்துட்டான். வாக்குவாதம் பண்ணி அடிதடிக்கு வந்தவன. அடுத்த வசனம். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? அபியேசரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராஹிமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? நீங்க முழு அறுப்பு, நீங்க உள்ள இறங்குனீங்கன்னா மொத்தமா அழிச்சிருவீங்க. நான் ஏதோ அறுப்புல மீதி கிடந்த எடுத்துட்டு வந்த மாதிரி ஏதோ கொஞ்சோண்டு ஒரு யுத்தம் நடந்துச்சு, ஒரு ஜெயம் பட்டு வந்தேன். உங்களை மாதிரி யாருமே நிச்சய முடியாது, வின் பண்ண முடியாது. நீங்கெல்லாம் யுத்தத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு சின்ன யுத்தம். அதனாலதான் உங்களை நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதனாலதான் உங்களெல்லாம் கூப்பிடல. ரொம்ப அழகா அதை டேக்கிள் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டான். அவங்கள பேசின உடனே நீங்க வாசிங்க அடுத்த வசனம். தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்பு கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்து அவர்களுடைய கோபம் ஆறிற்று. அவ்வளவுதான். சிஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, பிரதர்ஸ் எல்லாம் இதை படிச்சுக்கோங்க. ஒரு ஆள் டென்ஷன் ஆயிட்டுனா அடுத்த ஆள் என்ன செய்யணும்? ஏப்பா நான் ஒன்னும் செய்யல, நீ ஒன்னே மாதிரிலாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏதோ செஞ்சிருக்கிறேன், பரவாயில்ல, சரி என்ன அவசரப்படாதீங்க, சால்வ் பண்ணுங்க. கிதியோன் அழகா டேக்கிள் பண்ணிட்டானே அவனை. அவங்க வந்தது டென்ஷன்ல இவனை ஒரு வழி பண்ணிடணும், இவன் என்ன பெரிய ஆளுன்னு பலத்த வாக்குவாதம் ஆயிடுச்சு. ஆனா இவன் அழகா சிம்பிளா அதை ஹேண்டில் பண்ணான். நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஊத்ததான் தெரியும், என்ன செய்ய தெரியாது. எரியிற தீய அணைக்க தெரியாது. அதை கொளுத்தி விட்டுருவான். இன்னும் அது எங்கேயாவது ஒரு தீக்குச்சி மாதிரி கொளுத்திட்டு இருந்துச்சுன்னா இவன் காடை கொளுத்தி விட்ட மாதிரி கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். கிதியோனுடைய ஆவி பலத்த வாக்குவாதத்தை ரொம்ப சிம்பிளா ஒரே வசனத்துல அவங்களை கிளியர் பண்ணி விட்டான். நீங்க உங்களை விட நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்லைங்க, நான் ஒரு சின்ன யுத்தம் இருந்தா உங்களை எல்லாம் கூப்பிடல, இன்னும் பெரிய யுத்தத்துக்கு வேணா உங்களை என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம், ஒண்ணுமே இல்லை. நீங்க அப்படி பேசுவீங்களா? சொல்லுங்க. பலத்த வாக்குவாதத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? பலத்த வாக்குவாதம் வந்தா பெட்டியை தூக்கி விடுவார்கள். புருஷன் நான் இனிமே வீட்டுக்கிட்டே வரமாட்டேமா, மனைவி நான் எங்க வீட்டுக்கு போயிடுறேன்பா. அதான் பலத்த வாக்குவாதத்தினுடைய முடிவு. ஆனா இயேசு வாக்குவாதம் பண்ண மாட்டார். வாக்குவாதம் பண்ணாத ஒரு தன்மை வேணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். சுத்திரி கூட்டத்தினுடைய லாஸ்ட் போர்ஷனுக்கு நம்ம வர்றோம். இனிமேல் உங்களுடைய டைம், ஆண்டவருடைய டைம், ஆவியானவருடைய டைம். இந்த கூட்டத்திலிருந்து எழும்பி போகும்போது தயவு செய்து உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அது சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டாருங்கிற நிச்சயத்தோடு தான் நீங்க எழும்பணும். அது வரைக்கும் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன். என்னுடைய அபிஷேகத்துக்கும் என்னுடைய ஆதி கிருபைக்கும் கிரியைக்கும் ஆதி வல்லமைக்கும் தரிசனத்துக்கும் வெளிப்பாடுக்கும் வரத்துக்கும் என்னுடைய ஆதியில எனக்குள்ள இருந்த வரங்கள் ஜொலிக்கத்தக்கதாக என்னை திரும்ப கொண்டு வார். பிடிபட்டு போன உடன்படிக்கை பெட்டி எனக்கு திரும்பி வரணும். எனக்கு அதே கிருபை, அதே அபிஷேகம், அதே வெளிச்சம், அதே அக்கினி எனக்குள்ள வரணும். நீர் என்னை மன்னித்தது உண்மையானால் எனக்கு அதை தார். எல்லாரும் கேட்கலாம். சில நிமிடங்கள் நமக்குள்ள என்னென்ன வாக்குவாதங்கள் இருந்தது என்று பார்க்கலாம். அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார். சபைக்கு அந்த பழக்கம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் நாம் இருந்தால் இன்னும் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்போம். நமக்குள்ள யார் பெரியவர் என்ற தன்மை வேண்டாம். பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்களாக, மிருக குணமுள்ள மெய்ப்பர்களாக நாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும். பெலிஸ்தருடைய ஆவி அது வாக்குவாதம் பண்ணுகிற ஆவி. அவனுக்கு கூட அதை கட்டுப்படுத்தக்கூடிய கிருபை இருந்தது. மாமனாரும் மருமகனும் யாக்கோபு லாபானும் பயங்கர வாக்குவாதத்துக்குள்ள கொண்டு போனார்கள். ஏதாவது இல்லை என்று வாக்குவாதம் பண்ணாதிருங்கள். நீங்கள் என்ன வாக்குவாதம் யாரோடு பண்ணினாலும் அது தேவனோடு பண்ணினதாக கணக்கில் வரும். கிருபை பெற்று வாக்குவாதத்தை அமர்த்துங்கள். கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அறிக்கைக்கு டைம் தர்றேன். உங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அறிக்கை செஞ்சிருங்க. ஒரு 5 நிமிஷமோ 8 நிமிஷமோ நின்று ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அறிக்கை செஞ்சு எப்படியாவது விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். மன்னிப்பு, விடுதலை, ஜெயம், பரிசுத்தம், இந்த 4 இன்னைக்கு கிடைக்கணும். முதலாவது நம்ம செய்த தவறுகளுக்கு ஒரு மன்னிப்பு, இரண்டாவது அதிலிருந்து ஒரு விடுதலை,
மூணாவது அந்த காரியத்துல நமக்கு ஒரு ஜெயம். நாலாவது இனி அந்த காரியத்துல போராட்டம் இல்லாத ஒரு பரிசுத்தம். எத்தனை பேருக்கு அது வேணும்? ஒன்னு மன்னிப்பு, இரண்டாவது விடுதலை, மூணாவது ஜெயம், நாலாவது பரிசுத்தம். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னென்ன சூழ்நிலையில் நீங்கள் வாக்குவாதம் செய்தீர்கள்? ஊழியர்களோடு, நடத்திப்புக்காரர்களோடு, உடன் ஊழியர்களோடு, விசுவாசிகளோடு, விசுவாசிகளோடு, புருஷனோடு, மனைவியோடு, பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, உடன் வேலையாட்களோடு, புறஜாதிகளோடு, அவிசுவாசிகளோடு. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னியும். ஒரு சத்தம் பரலோகத்தில் கேட்கட்டும். மன்னிப்பை தாரும் ஐயா. நாளைக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறவர் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ராபோஜனம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வாஞ்சிக்கிறவர்களுக்கு, பரிசுத்தமாக்கி கொண்டவர்களுக்கு, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பந்தி. ஜெயித்தவர்களுக்கும், ஜெயிக்கும்படியாக வாஞ்சிக்கிறவர்களுக்கும், ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். தேவன் எனக்கு கூப்பிடுங்க. கர்த்தாவே, நீர் வாக்குவாதம் பண்ண மாட்டீர் என்று எழுதியிருக்கிறது, எனக்கு அந்த சுபாவத்தை தாரும். இது கடைசி கூட்டம். தேவ சமூகத்தில் ஒப்புரவாகிக் கொள்ள விரும்புகிறவர்கள், தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகிக் கொள்ள விரும்புகிறவர்கள், கர்த்தருடைய பந்தியில உண்மையாகவே சுத்த மனசாட்சியோடு நான் பங்கெடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இனி வாக்குவாதம் செய்கிறதில்லை என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தவர்கள், நான் கர்த்தருடைய வருகையில் அவரை சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன், அவருக்கு மனவாட்டியாய் நான் மாற வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்கிற திட்டம் உள்ளவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அழுங்க. இந்த கூட்டத்திலே உங்களுக்கு யாராவது பகையாளியாக உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களை துக்கப்படுத்தினவர் இருந்தால் இப்பமே கூட நீங்க மன்னிப்பு கேட்டுக்கலாம். இப்பமே இதுக்கு முடிஞ்ச பிறகு போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் இல்லை. எப்ப போய் கூட என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒப்புரவாகிறேன், பரலோகம் போக வாஞ்சிக்கிறேன், இனிமேல் நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், வைராக்கியங்கள் வேண்டாம், பகை வேண்டாம், துக்கம் வேண்டாம், துரோகங்கள் வேண்டாம், பகைகள் வேண்டாம், ஆமென், கசப்பான வேர் வேண்டாம், நான் மன்னிக்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். ரீமானா ஷபானா. நீங்கள் சிறியவர்கள் அல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தைகள் அல்ல. உங்களுக்கு தெரியும், எல்லா சத்தியமும் தெரியும். உங்களுக்குள்ள திருத்துவத்தில் 3வது பகுதியாகிய தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்ற யாரும் ராபோஜனம் எடுக்காம போகக்கூடாது. அதே நேரத்தில் சுத்திகரிக்காம எடுக்கவும் கூடாது. ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். உன்னுடைய சுத்திகரிக்கப்படாத ஜீவியம் தான் ஒரு பெரிய கல்லாக உனக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. உன்னுடைய சுத்திகரிப்பு சரியாகுமானால் அந்த நடு சுவரை கர்த்தர் இன்றைக்கு உடைப்பார். நீ ஒவ்வொன்றா அறிக்கை செய்ய அந்த சுவர் உடைக்கப்படும். நீ தேவனுடைய முகத்தை இந்த கூட்டத்தில் பார்ப்பாய். தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது. இந்த கூட்டத்தின் துவக்கத்தில் நான் வந்து உட்கார்ந்த பொழுதே கர்த்தர் சொன்னார், நான் விளக்கை ஏற்றுவேன் சொன்னார். ஆமென். தேவரீர் என் விளக்கை ஏற்றும் என்று சொல். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையின் விளக்கை, அபிஷேகத்தை ஏற்றப் போகிறார்.
நீ ஒரு நெறிந்த நாணல், நீ ஒரு மங்கி எரியும் திரி, ஆனாலும் அவர் அணைக்க மாட்டார், அவர் உன்னை முறிக்க மாட்டார். மூலட்டும் அக்னி பற்றட்டும். அறிக்கைக்கு முன்பாக உன் மேல ஒரு கட்டு இருந்தது உண்மை. அறிக்கைக்கு முன்பாக சில சங்கிலிகள் உன்னை பிணைத்திருந்தது உண்மை. ஆனா எப்ப நீ அறிக்கை செஞ்சியோ அந்த கண்ணி தெரித்து விட்டது. ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அறிக்கையோடு அந்த வல்லமை நியாயந்தீர்க்கப்பட்டு விட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தெய்வம் அதை மன்னித்து விட்டார் இரக்கத்தினால். ஆமென். அறிக்கை என்பது ஒரு கழுகு தன்னுடைய சிறகுகள் இறகுகளை இழக்கிற ஒரு தன்மை. அதுக்கு ஏற்கனவே இருந்துச்சு. ஆனா ஒரு டைம் வரும்போது அதனுடைய சிறகு இறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு அந்த இறகு எல்லாம் விழுந்துரும், ஒரு முழு மொட்டையான மாதிரி ஆயிரும். ஆனா அதற்கு பின்பு கர்த்தர் அவருக்கு புதிய இறகுகள் சிறகுகளை கொடுப்பார். அதுக்கு இருந்த பலமெல்லாம் போய் பலவீனப்பட்டு திரும்ப பாத்தீங்கன்னா அந்த பலன் வர வர ஒண்ணு முளைச்சு வரும். இப்ப கழுகு மறுபடியும் வாழ வயதுக்கு திரும்பி வருகிறது. ஆமென். நீ ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு சகோதரன் சகோதரி, அறிக்கையில உன்னுடைய பழைய இறகெல்லாம் போயிருச்சு. கர்த்தர் இப்பொழுது கழுகுக்கு சமானமாய் உனக்கு புதிய சிறகுகள் இறகுகளை தரப்போகிறார். ஒரு புதிய உன்னதமான வாழ்வு வாழ கர்த்தர் உன்னை இன்றைக்கு அபிஷேகிக்க போகிறார். இப்பொழுது உன் சிறகுகள் இறகுகள் முளைக்கட்டும், செட்டைகளை அடித்து உயர எழும்பு. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரம் தான் உனக்கும் தேவனுக்கும் உள்ள சரியான கனெக்ஷன் டைம். இந்த நேரத்தில் நீ தேவனோடு உன்னை இணைத்துக் கொண்டால் உனக்கு வார்த்தை கிடைக்கும், வாக்குத்தத்தம் கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும், வரங்கள் கிடைக்கும், கிருபை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும். இதுதான் தேவனோடு உன்னை இணைக்கிற டைம். இப்ப நீ உட்காரவே கூடாது. ஆசீர்வதித்தாலே நான் உண்மை விட மாட்டேன், என் முழங்கால் ஒடிஞ்சு போனா கூட பரவாயில்ல. இப்ப பிள்ளைகள் எல்லாம் பார்க்காதீங்க, எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் தேவனுடைய வல்லமையினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு அருமையான நேரம், ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம். ஆண்டவரை போய் பிடிச்சுக்கோ, இருக கட்டிக்கோ. ஹல்லேலூயா. இதோ உன் அன்னை நிற்கிறார். ஆமென். வியாதியஸ்தர் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மந்திர கட்டுகள் இருக்கிறவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சாபத்தின் போராட்டத்தில் உள்ளவர்கள் முழங்கால் போட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் அபரிமிதமாய் இறங்குகிறார். ஹல்லேலூயா. அக்கினி ரதங்கள் இறங்கட்டும், அக்கினி குதிரைகள் இறங்கட்டும். ஆமென். ஒரு நிமிஷம், தயவு செய்து யாரும் சந்தேகப்படாதீங்க. நீ மன்னித்தால் நான் மன்னிப்பேன் சொன்னவரே, நீ மன்னிப்பு கேட்ட மன்னிக்காம இருப்பாரா? நிச்சயமா கர்த்தர் மன்னித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? ஆமென். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ துணிகரமாகவோ துன்மார்க்கமோ நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா என் இயேசுப்பாட்ட நான் நம்பிக்கையோடு சொல்லிட்டேன். ஆமென். கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார். பிசாசு அதுல குற்றம் சாட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதனால மன்னிக்கலன்னு அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காத. இயேசுப்பா என்னை மன்னிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தான் நிர்மூலமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக ஒரு செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆம், அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென். நீங்கள் அதை தொடுங்கள். ஹல்லேலூயா. அபிஷேகத்திலே அந்த செங்கோலை தொடுங்கள். தேவனிடத்திலிருந்து நீட்டப்பட்ட அந்த செங்கோலை தொட்டவர்களுக்கு தயவு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த செங்கோலை தொடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். நீட்டப்பட்ட செங்கோலை எத்தனை பேர் தொடுகிறீர்கள்? உன் குடும்பத்துக்கு கிருபை. ஹல்லேலூயா. உன்னுடைய ஊழியத்திலே இரக்கம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த கூட்டங்கள் வாயிலாக கர்த்தர் என் விளக்கை ஏற்றினார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் என் விளக்கை ஏற்றினார். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். யோவான் சொல்லுகிறான். அப்படியே பரலோகத்தில் கால் வைத்தான். கிறிஸ்துவுக்குள்ளாக பவுல் மாறினான். 3ஆம் ஆண்டு வரைக்கும் போய் சேர்ந்தான். இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் பரலோக சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? ஆமென். எத்தனை பேர் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ளும் அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொண்டீர்கள்? தூரமாய் கிடந்த நம்மை இழுத்து அணைத்து தன்னுடைய மார்போடு சேர்த்துக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக வாஞ்சிக்கிறாய். அதற்காக நீ பல பிரதிஷ்டைகளை பண்ணுகிறாய். விசுவாசத்தில் நிற்க வேண்டும் என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய். ஆனாலும் பல விதங்களிலே நீ போராட்டங்களிலே தடுமாறி கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை விசுவாச வீரனாய் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ தடுமாறுகிற ஒரு நபராய் இருந்தாலும் அவர் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுகிற திட்டத்தில் மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நிச்சயமாய் உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவார். அவர் நிச்சயமாய் உன்னை ஜெயாலியாய் மாற்றுவார். அவர் நிச்சயமாய் உன் தலையை உயர்த்துவார். அழகான அழகான பிள்ளைகளை இழந்து, அருமையான வீடு இடிந்து, அழகான மனைவி வெறுத்து, ஆஸ்திகளை இழந்து போன நிலவரத்தில் கர்த்தர் அவனோடு பேசினார். அவன் சொன்னான், தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவனுக்கு இழந்து போனது போல அழகான பிள்ளைகள் திரும்ப கிடைத்தார்கள். இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேடி வந்தது. தோற்று போனேன் என்று நீ சொல்லாத. கர்த்தருக்கு இரட்டிப்பாய் தரவே இந்த பாதையில கொண்டு போகிறார். அவர் இரட்டிப்பாய் தருவது அவருடைய திட்டம். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. சீயோனில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். உன்னுடைய இலக்கில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர். ஏனென்றால் உன்னுடைய விசுவாசத்தை துவக்கினவர் அவரே. உன் விசுவாசத்தை முடிக்க போகிறவரும் அவரே. என்ன செய்ய போறார் தெரியுமா? நம்ம இவ்வளவு நேரம் ஆர்ப்பரிச்சோம். ஆனா நமக்குள்ள பயங்கரமான பலவீனங்கள், பயங்கரமான போராட்டங்கள், தோல்விகள், அந்த நிழல்கள் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ஜெயிக்க முடியுமா? நம்ம பாட்டு பாடுறோமெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. நடக்க போறது என்ன தெரியுமா? இயேசு உன்னை ஜெயாலியா மாற்றுகிறார்னா அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஜெயத்தை உனக்குள்ள கொடுத்தார். ஆமென். அவர் ஜெயித்தது போல உன்னை ஜெயிக்க வைக்கிறார். தன்னுடைய பரிசுத்தத்தை உனக்குள்ள கொண்டு வருவார். அதை யாரும் தடுக்க முடியாது. தன்னுடைய விசுவாசத்தை உனக்குள்ள கொண்டு வருவார். ஆமென். தன்னுடைய பூரணத்தை உனக்குள்ள கொண்டு வருவார். நீ நிச்சயம் ஜெயிப்பாய். அவர் உன்னை ஜெயிக்க வைப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் இருங்கள். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நம்மோடு இன்னும் இடைபட வேண்டியது இருக்கிறது.
ஆமென் 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 ஆமென். ரபா ரபா ரபா. ஓ, ஒரு பலத்த காற்று வீச போகிறது. ஆமென் 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 ஆமென். மேல் வீட்டின் அனுபவத்தை கர்த்தர் இப்பொழுது அனுப்ப போகிறார். எவ்வளவு களி கூற முடியுமோ அவ்வளவு களி கூர்ந்து கொள். எவ்வளவு கர்த்தரை துதிக்க முடியுமோ அவ்வளவு துதித்துக்கொள். எவ்வளவு அபிஷேகத்தை நிரம்ப முடியுமோ அவ்வளவு நிரப்பிக்கொள். எவ்வளவு ஜெயக்கொடியை உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்திக்கொள். எவ்வளவு அந்நிய பாஷை பேச முடியுமோ அவ்வளவு தேவனோடு பேசிக்கொள். அல்லேலூயா. எவ்வளவு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ பெற்றுக்கொள். ஹalleluya hallelujah rakamania rasagani. இன்றைக்கு கர்த்தர் உன்னை புதிய எண்ணெயினால் அபிஷேகித்திருக்கிறார். உன் சத்துருக்களுக்கு இனிமேல் வெட்கத்தை அவர் உடுத்த போகிறார். ஹalleluya hallelujah 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 hallelujah. விமாலாக்கா ஷமாலாக்கா வினாமாலாக்கா வினாமல் விகாராமாலா வினோ. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. முடிந்த அளவு எல்லாரும் பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமா. ஒரு சிலரை மன்னித்திருக்கிறார், ஒரு சிலரை கழுவி இருக்கிறார், ஒரு சிலருக்கு பழையதை மாற்றி கொடுத்திருக்கிறார், ஒரு சிலருக்கு பழையதை சீர்படுத்தி கொடுத்திருக்கிறார், ஒரு சிலருக்கு புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு சிலருக்கு புதிதாக சிருஷ்டித்து அவரே அதை படைத்து வைத்திருக்கிறார். ஆமென். தாவீது கேட்டான், சுத்தமான இருதயத்தை எனக்குள் சிருஷ்டியும் என்று. இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவருடைய நிலவரங்களுக்கு ஏற்றவனமாய் அவர் பல காரியங்களை நடப்பித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. ஆமென். நம்முடைய வாழ்வை, ஊழியத்தை, நம்முடைய பெயரை, புகழை, முன்னேற்றத்தை, வருங்காலத்தை எல்லா விதங்களிலும் தோல்வியடைய வைத்து குழப்பிக் கொண்டிருந்த வல்லமையை கர்த்தர் இந்த கூட்டத்தில் அழித்திருக்கிறார். சிலுவையில் ஆணி அடித்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. மெய்யாகவே அவர் உட்கார்ந்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுத்திகரித்து நம்மை கர்த்தருடையவர்களாய் மாற்றினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரொம்ப தாழ்வான நிலவரத்தில் இருந்தோம், ஆனால் கிருபையினால் அபிஷேகத்தினால் தன்னோடு அவர் இணைத்துக் கொண்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலவரத்தில் வளர்ந்து நிறைவு அடைந்து இயேசு வரும்பொழுது ஒவ்வொருவரும் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.